சஞ்சயன் கூறுகிறான், பிராமணர்களில் சிறந்தவரே, மகாபாரதம் என்னும் குரு வம்சத்தின் கதையை சுருக்கமாக கூறினீர்கள். களங்கமற்றவரே, பல அர்த்தங்கள் நிறைந்த இந்த கதையை நீங்கள் சொல்ல கேட்க எனக்கு மிகுந்த ஆவல் உண்டாகிறது. முந்தையவர்களின் கதைகளை கேட்க நான் திருப்தி அடையவில்லை. தர்மத்தை அறிந்த பாண்டவர்கள் கவனிக்கப்படாமல் கொல்லப்பட்டார்கள். மனிதர்களால் புகழப்பட்டார்கள். ஏன் அந்த மனித புலிகள் சக்தி இருந்தும் எந்த தவறும் செய்யாதவர்களாக இருந்தும் துஷ்டர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள்? 10,000 யானைகளின் பலம் கொண்ட பீமன் ஏன் கோபத்தை அடக்கினான்? திரௌபதி துஷ்டர்களால் துன்புறுத்தப்பட்டும் ஏன் தனது கோப பார்வையால் அவர்களை எரிக்கவில்லை? தர்மத்தை அறிந்த யுதிஷ்டிரன் ஏன் இவ்வளவு துன்பங்களைச் சகித்தான்? அர்ஜுனன் ஏன் எதிரிகளின் சேனைகளை அழித்தான்? முனிவரே, அவர்கள் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுங்கள். வைசாம்பாயனர் கூறுகிறார், எல்லா உலகங்களிலும் பூஜிக்கப்பட்ட வியாசரின் கருத்தை நான் சொல்கிறேன். சத்யவதியின் மகனான வியாசர் 1,00,000 ஸ்லோகங்களைக் கொண்ட இந்த நூலை விளக்கினார். இதை கேட்பவர்கள் தேவர்களைப் போல ஆவார்கள். இது வேதங்களுக்கு சமமானது. இது கேட்பதற்கு இனிமையானது. இதில் தர்மம், அர்த்தம், புத்தி ஆகியவை உள்ளன. தானம் செய்பவர்களுக்கும் உண்மையை பேசுபவர்களுக்கும் ஆஸ்திகர்களுக்கும் இதை கற்பித்தால் பலன் கிடைக்கும். கருணை இல்லாதவனும் இதை கேட்டால் பாவம் நீங்கும். வெற்றி பெற விரும்புபவன் இதை கேட்க வேண்டும். இது கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. இது அரசன் மற்றும் இளவரசனுக்கு நல்லது. இது அர்த்த சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், மோட்ச சாஸ்திரம். இதை கேட்பவன் உடல், வாக்கு, மனதால் செய்த பாவங்களை நீக்குவான். பாரதத்தின் கதையை கேட்பவர்களுக்கு நோய் பயம் இல்லை. இது புகழ், ஆயுள், சொர்க்கம், புண்ணியம் தரும். வியாசர் இதை எழுதினார். இது பாண்டவர்களின் புகழை பரப்புகிறது. கடல் மற்றும் இமயம் போல பாரதம் புகழ்பெற்றது. இதை பிராமணர்களுக்கு கற்பித்தால் சொர்க்கம் கிடைக்கும். இதை சிரார்த்தத்தில் கேட்டால் பித்ருக்களுக்கு நல்லது. அறியாமல் செய்த பாவம் கூட இதை கேட்டால் நீங்கும். பாரதத்தின் கதை மகாபாரதம் என்று அழைக்கப்படுகிறது. இதை அறிந்தவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். வியாசர் 3 வருடங்களில் இதை எழுதினார். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் பற்றி இதில் உள்ளது. இங்கே இருப்பது மற்ற இடங்களில் உள்ளது. இங்கே இல்லாதது எங்கும் இல்லை.